உடல்நலக் குறைவால் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 5ஆம் தேதி காலமானார். முதல்வர் ஜெயலலிதாவிற்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து 2.5 மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்த முதல்வருக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. விரைவில் அவர் வீடு திரும்புவார் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் திடீரென டிசம்பர் 4ஆம் தேதி கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட மீண்டும் அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக எக்மோ கருவி பொருத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அவரது உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. தொடர்ந்து அவர் உடல்நிலை மிக மிக மோசமானது. அப்போலோ, டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். ஆயினும் அவர் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 5ஆம் தேதி காலமானார். முதல்வரின் மறைவு செய்தி தமிழக மக்கள், கட்சி தொண்டர்கள் மற்றும் திரையுலகினர் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. கர்நாடக மாநிலம் மைசூர் மாநிலம் மெலுகொட்டி என்ற ஊரில் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி ஜெயராம் சந்தியா தம்பதியருக்கு மகளாக பிறந்தார். இவரது இயற்பெயர் கோமலவள்ளி அலெக்ஸ் ஜெயலலிதா. ஜெயலலிதா 2 வயது இருக்கும் போதே அவரது அப்பா மரணமடைய தாயின் அரவணைப்பிலேயே வாழ்ந்தார். பெங்களூரில் பிஷப் காட்டன் என்ற பள்ளியிலும் சென்னையில் சர்ச் பார்க் என்ற பள்ளியிலும் படித்துள்ளார். சிறு வயதிலேயே எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் திறமை பெற்றவர். மேலும் படிப்பில் கெட்டிக்கார பெண்ணாக திகழ்ந்த ஜெயலலிதாவுக்கு நாட்டியத்திலும் விருப்பம். ரேடியோவில் ஏதாவது ஒரு பாடல் கேட்டாலும் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட தொடங்கி விடுவார். பல்வேறு பரதநாட்டிய அரங்கேற்றங்களையும் அவர் சிறு வயதிலேயே நிகழ்த்தினார். கடந்த 1961ஆம் ஆண்டு எடிசில் என்ற ஆங்கில படம் மூலமாக தனது திரையுலக வாழ்க்கை தொடங்கினார். அப்படம் அவருக்கு எந்த பாராட்டும் பெற்றுத்தரவில்லை. 1964இல் வெளியான சின்னட கொம்பே என்ற கன்னட படம் இவருக்கு பெரும் விமர்சனங்களையும் பார்வையாளர்களின் கைத்தட்டலையும் பெற்று தந்தது. அதன் பிறகு 1965ஆம் ஆண்டு ஸ்ரீதர் இயக்கத்தில் வெண்ணிராடை என்ற திரைப்படம் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். எம்ஜிஆருடனான அவரது ஜோடி அந்த காலத்தில் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. அதே நேரத்தில் வசூலையும் வாரி குவித்தது. 1980இல் வெளியான நதியை தேடி வந்த கடல் படம் தான் இவர் நடித்த கடைசி திரைப்படம். இதில் சரத்பாபு ஹீரோவாக நடித்தார். இளையராஜா இசையமைத்திருந்தார். நீண்ட இடைவெளிக்கு பின் தமிழக முதல்வரான பிறகு 1992இல் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற படத்தில் முதல்வராக சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார். விசு இயக்கத்தில் நிகழ்ரவி, மனோரமா, மேஜர் சுந்தரராஜன், ஸ்ரீவித்யா, விசு, சந்திரசேகர் உள்ளிட்டவர்கள் நடிப்பில் வெளியான இப்படம் தேசிய விருதை வென்றது. ஜெயலலிதாவின் தாயார் சந்தியாவின் இயற்பெயர் வேதவள்ளி. அவரின் நினைவாக தேனாம்பேட்டை போயஸ் தோட்டத்தில் வீடு கட்டிய ஜெயலலிதா அதற்கு வேதா நிலையம் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார். நடிப்பில் மட்டுமல்லாமல் பாடுவதிலும் வல்லவராக இருந்தார். திரைப்படங்களில் 9 பாடல்களை பாடியுள்ளார். ஏழ்மை நிலையில் இருந்த எம்ஜிஆர் நாடகம் மூலம் தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி சினிமாவுக்குள் நுழைந்தார். சினிமாவில் முத்திரை பதிந்த அவர் அரசியலிலும் வெற்றி கொடி நாட்டி தமிழக முதல்வர் ஆனார். மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பெற்றார். மறையும் வரை முதல்வராகவே இருந்தார். அதை போல ஜெயலலிதாவும் நாடகம், சினிமா, அரசியலில் வெற்றி கொடி நாட்டி தமிழக முதல்வர் ஆனார். எம்ஜிஆரை போலவே முதல்வராகவே மறைந்தார். அவரது மறைவு தமிழக மக்களை கண்ணீர் கடலில் மூழ்க வைத்திருப்பது நிதர்சனமான உண்மை.